நேத்து நைட்லேருந்து நம்மளால தூங்கவே முடியலல்ல. நம்ம பொண்ணுங்க அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம், விமென்ஸ் கிரிக்கெட் டீம் வெற்றி பெற்றது மூலமா இந்த உலக கோப்பைய மட்டும் வின் பண்ணல. பல ஜெனரேஷனுக்கான நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய கனவுகளுக்கு ஒரு சிறக அமைச்சு குடுத்துருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு கங்ராச்சுலேஷன்ஸ். ஆனா இன்ஸ்பிரேஷன் வரும்போது நம்ம யார்கிட்ட இருந்து எடுப்போம்? வெற்றி பெற்றவர்கள்கிட்ட இருந்து தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுப்போம். ஆனா தோல்வி அடைஞ்சவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்க முடியுமா? முடியுமே. சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் லோரா உல்ஃப்ரெட் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில அவங்க போட்ட பதிவு. "ஐ அம் நாட் கிரையிங். ஐ அம் ஹேப்பி ஃபார் இந்தியா. வி ரைஸ் அண்ட் கம் அகெயின்." என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. 571 ரன்ஸு, 3 செஞ்சுரி அடிச்சிருக்கோம். நம்மளால கப் அடிக்க முடியல அப்படிங்கிறப்ப என்ன ஒரு வலி இருக்குல்ல. நெறைய நேரங்கள்ல இந்த வெற்றியுடைய களிப்புல வந்து நம்ம அவங்களுடைய சந்தோஷத்த பார்க்கும் பொழுது, இந்த தோல்வி அடைந்தவர்களுடைய மனநிலைய நம்ம பார்க்க மறந்துடுறோம். பட் விளையாட்ட பொறுத்தவரைக்கும், அவங்க மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து வருவார்கள். லாரா உல்ஃப்ரெட் அண்ட் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஹார்ட் லக், பட் யூ கைஸ் பிளேட் வெரி வெல். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் விமென்ஸ் டீமுக்கும், நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் மறுபடியும் ஒரு தடவ ஒரு டபுள் தம்ஸ் அப் போட்டு விடுங்க.